இந்த டயானாவை யாருன்னு நினைச்சீங்க? இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் குக்கு நானு. சார்லஸும் டயானாவும் என் கூட தான் வாக்கிங் வருவாங்க, ஜாக்கிங் வருவாங்க. ஏன் வேண்டாத நேரம் மிளகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் முழி ஒதுங்கிருச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சில வந்து கோமணம் கட்டினவனுக்கும் அரைத்துண்டு கட்டினவனுக்கும் டீயும் டிஃபனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலாப் ராக்கெட். மாண்புமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம். வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும். பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும். 1.25 டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க். கூமுட்டைங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீய கலக்கிறன்னா நாளைக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்குன்னு கலக்க போறேன். ஸ்பெஷல் டீ. 8 மாசம் வாடகை பாக்கி வேற. இதுல பாலா குடிக்கிறானுங்க. பால் டீ. அயோக்கிய பசங்க. பிளாக் டீ. கடைசியாக ஸ்ட்ராங் டீ. 4 பேருக்கும் 4 விதமா டீயை ஊத்தியாச்சு. இத ஒவ்வொருத்தனும் எப்படி தனித்தனியா பிரிச்சு குடிக்க போறானுங்க? ஒருவேளை அன்னப்பறவைக்கு பிறந்திருப்பானுங்களோ? யாரு கண்டா? இருந்தாலும் இருக்கும். என்ன சார் புதுசா இருக்கு? கீழே வருது மேல போகுது. மேல யார் சார் இருக்கிறது? உலக மகா அறிஞர்கள். அடுத்த வாரம் சூரியனுக்கு ராக்கெட் விட போற டாக்டர் பழனி. உலகத்துக்கு இருக்கா கரண்டையும் கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மிஸ்டர் சொட்டை. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்ட கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி ஃபெலிக்ஸ் பீட்டர். அடுத்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன், கருங்கல் ராயன், மைக்கேல் ஜாக்சன், மாண்புமிகு நம்ம பட்டாஸ். நன்றி மிஸ்டர் கலைச்சிபி டயானா அவர்களே. பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை. இங்க வந்து உட்காருப்பா. இந்த ஸ்பெஷல் டீ. இந்த பால் டீ. உனக்கு பிளாக் டீ, எனக்கு ஸ்ட்ராங் டீ. அப்படியே சாப்பிடுவேன். பட்டாசு, இன்னைக்கு என்னடா ப்ரோகிராம் நமக்கு? ஐயோ, யாரா உங்களை உள்ள விட்டது? நாங்களே வந்துட்டோம். பாம்பு, பருந்து, பள்ளி, ஓனானா பறக்க வைக்க வேண்டியவங்க எல்லாம் அந்த கடவுள் தெரியாம மனுஷனா பறக்க வச்சுட்டு ஏன் ஊத்துற வாங்குறாரு? அந்த கடவுளே நீங்க தானே? என்ன கொஞ்சம் கருப்பு ஜெகத்தால தானே வேண்டாங்கிறது. சரி சரி, களத்துல காய போட்டிருக்க நெல்லையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. சாயந்தரத்துக்குள்ள சின்ன ராவத்திற்கு அனுப்பணும். நான் போய் அந்த முதலாளி பையனை பாத்துட்டு வரேன். முதலாளியாம ஓடே. எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் களத்துல குதிரை விளையாட்டு விளையாட போறோம். இருக்குமணி. ஹாய் பட்டாசு. கவுண்டருக்காக உழைச்சது போதும். இனி நம்ம வேலையை பாப்போமா? உன் மூட்டை தூக்குற புத்திய காட்டி புட்டிய. போன வாரம் நீ சொன்னதால 2 மூட்டை நெல்ல திருடி கொடுத்த. தள்ளி காசு கொடுக்காம மங்கள பாடிட்டிய. கோச்சிக்காது இருக்குமணி. உன் பங்க கரெக்டா கொடுத்துருவோம். இந்த தடவை குதிரை ரேஸ், அதுல நஷ்டமே வராது. சொட்ட ரெடியா? ரெடி. ஹாய் பட்டாசு. வாரே வா. எப்படி இருக்க? அத பாக்குறியே. உனக்கு என்ன குறைச்சல் ஜமீலா? 4 மரத்து இளநீரை சைக்கிள்ல கட்டிக்கிட்டு
இந்த பொள்ளாச்சியே கலக்குற. இது பொலிக்க வேலை சரியே, கஷ்டமா இல்ல? என்னையா பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, சின்னதா அழகா அளவா கச்சிதமா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, ஜமீலா மேல பணம் கட்டலாம் கட்டலாம். ஜமீலா மேல 50 ரூபா, ஜமீலா மேல 75 ரூபா, ஜமீலா மேல 100 ரூபா. யோ கணக்கு என்னங்க முதலாளி? நன்கொடன் ரசீது போட்டு வச்சிருக்கிறியே, எல்லாம் உண்மைதானா? உண்மைதாங்க முதலாளி. ஆமா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரிக்கு லோடு போய் சேர்ந்துருமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி. நம்ம பசங்க ஆளாளுக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க. ஆமையா, போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் பரதேசி பசங்களா, நெல்ல லோடு ஏத்த சொன்னா அவளை ஏத்திட்டா குத்தரிக்கிறீங்க. என்னடி இது, காலேஜுக்கு போறதுக்கும் லேட்டு, சினிமாவுக்கு போறதுக்கும் லேட்டு, கடைசியா சைட் அடிக்க போறதுக்குமா இப்படி லேட் பண்ணணும்? இதோ பாரு, இவளால எல்லா காலேஜ் பசங்களும் கிளம்பி இருப்பாங்க, எவனும் இல்லாம காஞ்சி வர போறோம். ஒரு நாளைக்கு சைட் அடிக்கலனா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஐயோ இந்தோ ஐ அம் ரெடி. யப்பா, உன்னை பார்த்தா எனக்கே மூடு வருது. ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா? போடி, செம்ம லிப்ஸ்ப்பா. ஏய் அங்க பாருடி, 2 பேர் நம்மள டாவடிச்சிட்டு இருக்கானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, உங்களதா, ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? பாத்தீங்க, ரெண்டும் செம்ம ஐட்டம். வாங்க வாங்க. குட் மார்னிங். இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன டாவடிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். ஆமா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பார்சல் பண்ணிருக்கீங்க? பார்சலா அப்படின்னா? முண்டா, பார்சல்னா பொண்ணுங்களை தள்ளிட்டு போறதுன்னு அர்த்தம்டா. சும்மா ரெடி தம்பி, பயப்படாத, பக்கமாவா. மரித மேலே முருக இல்ல முஞ்சில் மீனம்மா மீனம்மா, எங்களுக்கு தெய்வம் நீயம்மா. நண்பர்களே, சொல்லுவதை நல்லா கவனிக்கணும். கடல் நிறைய தண்ணி இருக்கு, ஆனால் அதை குடிக்க முடியாது. அதுல கெண்ட மீன், எழுத்து மீன், வவ்வால் மீன், வஞ்சிர மீன் இருக்கு. அங்க பெரிய மீன் சின்ன மீன் திங்குது, இங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் திங்கிற. என்னப்பன் முருகன் கேக்குற? மீன் செத்தா கருவாடு படுவா, நீ செத்தா என்ன? நாய, நீ செத்தா போனடா. டேய் ஒழுங்கா வேலையை பாரு. ஏன்டா வாரியசாமி பேரை கெடுக்கிற? வெங்காயம். ஐயோ, மன்னிச்சுக்கோங்க, சாரிங்க. என்ன சாரி? ஆள் வரது தெரியல? கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா? கூலிக்கார ஸ்டூபிட்ஸ்க்கு டீசன்சியே இல்ல. இதானே வேணாங்கிறது, அதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன கூலிக்காரன் கீலிக்காரன்ட்டு? ரோடுன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். கஷ்டம் வந்தா ஹெலிகாப்டர்ல பறந்து போ. ரோட் எல்லாம் ஒழுங்காத்தான் இருக்கு. உன்ன மாதிரி ஜொல்லு பாத்தீங்கடா, கில்லி அடிப்பீங்க, தலையில மீன் கொட்டுவீங்க, விட்டா வயசு பொண்ணு வயித்துல பம்பரம் கூட விடுவீங்க. வயசு பொண்ணா? அப்படி யாரும் இல்லையே. அரை கேள்வி நீதான் நிக்கிற. என்ன, நான் அறக்கிழவியா? ஏய், ரோட்ல போவோமா? உன்னை எத்தனை பொண்ணுங்க பாக்குறாங்க, என்ன எத்தனை பசங்க பாக்குறாங்கன்னு விட்டனா செவளி எகிரிடும். ஒரு நல்லவனை முறைச்சுக்கிற, அடிச்சிருவியா? இதே வார்த்தைய ஒரு ஆம்பளை சொல்லிருந்தா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்போம். இப்ப நான் உனக்கு பண்றேன் பாரு. தெரு பொறுக்கிங்க கூட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு பாக்குறேன். தெரு பொறுக்கீங்களா? ஐயோ, அந்த மாச்சன் போடா. விடுறா, என் மேல கை போட்டுறியா? போடு போடா. பொண்ணுங்கன்னா அவ்வளவு ஈஸியா போச்சா? குத்தி கோடல உருவி மாலை போட்டுக்குவேன். போடா. எங்களை யாரு நினைச்சா? அடே, ஐயோ. எல்லா கேர்ள்ஸும் ப்ரிப்பேர்டா வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லப்பா. கழுத்த இருக்க போறாங்க பார். கில்போத்ரி மூஞ்சி பாரு.
அங்க பாரு. கள்ளி பொறுக்கி பொம்பளை பாரு இவள மூஞ்ச பாரு. ஹலோ, நீங்களே எந்த காலேஜ்? ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க, அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். ஏய், அந்த பசங்க வராங்கடி. டேய், அப்படியே பொம்பளைங்க மாதிரியே இருக்கீங்கடா. ஆமா, என்னடா இப்படி லேட் பண்ணிட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டென்ஷன்ல மண்டையே காஞ்சு போச்சு. ஆமா, பட்டாசுங்க இந்து இங்க இருக்கேன். நீ என்ன பாப்தாது பேர் அழகியா? மூஞ்ச மூடி இருக்க. இந்து, எனக்கு கன்னி ராசி. காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து கண்ணு வச்சுட்டா நெஞ்சில முடி முளைக்காதுன்னு உடுமலைப்பட்ட கிளி ஜோசியர் சொன்னாரு. ஐயோ, அதான் மூஞ்ச மூடிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ஜெர்மிச்ச காமலா இந்து. உறங்கட்டே. எங்கெல்லாம் போதுடா டேய். எடுடா சீக்கிரம். சாரிடி. கண்ணு தெரியல, மூஞ்ச மாறி பாரு. அப்படி நீயே வச்சுக்கோ. ஏற்கனவே ஆஃப்ல போய் மப்பி ஏறி போச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், கோ ரைட். சூப்பர். ஹாய். ரொம்ப மட்டமான புத்திடா உங்களுக்கு. லேடிஸ் காலேஜ்க்குள்ள என்ன பண்றீங்க? உங்களை நம்ம காலேஜ்ல என்ன சொல்லிட்டாங்க? வாங்க சீக்கிரம். கடப்பாற பொழந்து கட்டி லாரி பூரா லோடு ஏத்தி டைனா கட்டி குடிக்கன்னு தொட்ட பையா. ஐயோ, அப்புறம் ஜமிலாவோட ஜல்சா பண்ணோம் மொட்டை பையா. கடப்பாற இந்துடா எங்க? அதோ டேய், இறங்குங்கடா. என்னமா இங்க? நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு உங்க ரூமுக்கு போனேன். நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை டயான்னு சொன்னாரு. எப்படியும் இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க உங்க பாக்கி பணம் 6500 ரூபாய். நேற்றுக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம், அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வந்துட்டிய. ஆமா, உன்னதான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே, அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட? எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்டேன். இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளைங்க காலேஜ்ல சேர்ந்துறேன். இவன் ஒருத்த அது பொம்பளை காலேஜ் இல்லடா, 10வது பள்ளிக்கூடம், ஹைஸ்கூல்லு. சரி, உன்னை காலேஜ் விட்டு நிறுத்தின தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா? திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல, அப்பா இந்த ஊர்லயே இல்ல. ஒரு மாதிரி ஹோம் அலோன் லைஃப். ஏய் ஏய், நீ எது கழுவுற? எனக்கு எங்க அம்மா அப்பா ஏன் வந்துச்சுடா? அம்மா அப்பாவா? ஏய், நானும் உங்களை பார்க்கணுமே. நானே உங்களை பார்த்தது இல்ல. அவனுக்கோ பொம்பளை வந்து எவ கூடயோ படுத்து என்னையும் பிள்ளைய பார்த்து நம்ம மயிலாஞ்சி இந்த பாலல்ல அதுக்கு அடியில போட்டு போயிட்டாங்க. தப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி நானே வளர்ந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எனக்கு வந்து அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது, நானும் அதை தற்கிறேன். இந்து மூட்டைக்கு 2 ரூபாய் கூலி, கூலி கொடுத்தா ஜாலி. எப்பயாச்சும் மனசு படுக்க நச்சுக்கிச்சின்னு வை, கடையில போய் தேங்காய் வாங்கி சூற தேங்காய் விட்டு வந்துருவேன். மார்க்கெட்டு மூட்டை பீடி இவனுங்க வேற நமக்கு என்ன வேணும்? இந்த டேய் சொட்ட, உங்க அம்மா என் கூட ஓடி போட்டா சொன்னியே, தேரவே இல்லையா? விட்டியா? ஏன்டா சோகத்துக்குன்ற? வாணிபடி போலீஸ் ஸ்டேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தா எங்க அம்மா ஒரு போலீஸ்காரனை விட்டு ஓடிட்டான். எனக்குன்னு யாரும் இல்லையா, இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆடி வந்து 15 வருஷம் ஆச்சரப்பட்டாச்சு. ஏய், நீங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்கடா. அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு பாரு, எல்லாருமே இருக்காங்க. அம்மா பேர் மாரியம்மா, தேர்மிட்டு கோயில்ல
மங்களகரமா இருக்காங்க. அப்பா சபரிமலையில 18 படிக்கு மேல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. அறிஞர் அண்ணா தான் நமக்கு அண்ணன், நேரு தான் மாமா. எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு. யாரு? காந்தி தாத்தா தான். அவர் இப்ப உயிரோட இல்ல, எவனோ ஒரு படுபாவி சுட்டான். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு இந்து, ஆனா நான் மட்டும் தான் அனாதை. ஏய், உங்களை எல்லாம் அனாதைன்னு யார் சொன்னது? எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு அவன் இருக்கான், அவனுக்குன்னு இவன் இருக்கான். அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான். இவன் நம்ம ஆளுடா. Mr. Right, Mrs. Right. 1, 2, 3 o'clock, 4 o'clock, 5, 6, 7 o'clock, 8 o'clock, rock. 9, 10, 11 o'clock, 12 o'clock, rock. We're going to rock around. Ooby dooby. இந்து வந்ததுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா. நான் உல்லாசத்துல மிதந்துகிட்டு இருக்கேன். அங்க லோடு வரலன்னு கவுண்டர் லோன்னு கத்திட்டு கிடக்குறாரு. இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து கிடக்குறியா? யோ, நான் படுத்தா என்ன குதிச்சா என்ன, வேலை பாட்டு நடக்குதுல்ல. இந்த அப்படி கூலிய. ஐயோ, உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும்தான் இங்க, கேஷியர் மேடம் அங்க. அட்வான்ஸ், செட்டில்மெண்ட், கேஷ் டீலிங் எல்லாமே அம்மா தான். இந்து கணக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ. ஏமாத்திருவானுங்க. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். இந்த கூலிக்கார பசங்க கிழங்கு மாதிரி பொண்ணுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு நான் என்ன குறைச்சலா? உமி கொட்டுறவளை திரும்பி பார்த்தா கூட செருப்படுத்து காமிக்கிறா. எல்லாருக்கும் மச்சம் தான் இருக்கும், இவங்க மச்சத்திலேயே வாழ்றானுங்க. யோ, என்ன அங்க தனியா புலம்பிட்டு இருக்க? அது கூலி விஷயம். இப்படி வா. நம்ம பசங்க இது வரைக்கும் 128 மூட்டை எடுத்திருக்காங்க. மூட்டைக்கு 2 ரூபாய், மொத்தம் 256 ரூபாய். பழைய பாக்கி ஒரு 144 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாதான் மீதி மூட்டையை ஏத்துவாங்க. யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியுதா? நான் மேனேஜர். மேனேஜர் என்ன பெரிய கொம்பா? நீ மூட்டைக்கு மூட்டை கமிஷன் அடிக்கிறது எனக்கு தெரியாதா? யார பார்த்து கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்ற? உங்களையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல இந்த கை கால் கழுப்பிட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ்வளவு நாள் அந்த பசங்களை இழிச்சு வாய் நினைச்சு 1 ரூபாய் 1/2 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க. அப்பவே உன்னை லேபர் சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டுருக்கணும். ஒழுங்கு மரியாதையா 400 ரூபாய் எடுத்து வை. ஏதாவது கோல்மால் பண்ண லேபர் கோட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீயும் உள்ள போகணும், உன் முதலாளியும் உள்ள போகணும். இந்த மில்ல இழுத்து சீல் போட்டு மூடணும். தெரிஞ்சுக்க. என்னது? மில்ல இழுத்து மூடிடுவியா? ஆமா. கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? யாரு நீ? பொள்ளாச்சி பாரம் தூக்குவார் சங்க மெம்பர். இங்க பார், கொக்கி, மூட்டை கொக்கி. தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணின்னு அமைச்சர் கொடுத்துட்டு போற கொக்கி. இத மூட்டையில குத்தி இழுக்கிற மாதிரி முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை. யோ பட்டாசே, இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? யோ, முழுசா பணம் கொடுக்க துப்பு இல்ல. சரி வந்துட்டு இந்தாமா, இதுல 400 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு, மில்ல மூடிடாத. ஜமீலா, வா இந்த பக்கம். யோ மில்லு, நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப குழையிற, ஒற்ற, உரசுற? ஜமீலாவை யாருன்னு நினைச்ச? அவ ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஊரு கிணறுனா யார் வேணாலும்
போனாலும் தண்ணி ஒன்றதா தொலைச்சு விடுவன் தொலைச்சு இல்லையா ஜமீலா? யோ நீ என்ன ஜமீலாவுக்கு மாமா மகனா இல்ல அத்தை மகனாயா? இது ஜமீலாவுக்கு எனக்கு இருக்கிற அண்டர் கிரவுண்ட். கழுத்துல பட்டையை கட்டிட்டு நாய் மாதிரி என் ரூட்ல நீ கிராஸ் பண்ற, இது நல்லது இல்ல, ஜாக்கிரதை. யார பார்த்தா நாய்ங்கிற கருங்குரங்கு குதறி பிடிவன் குதறி. ஜமீலா ஜமீலா இதுவும் அழுகுதே, உனக்கு கேக்குதா? ஜமீலா உன்னை எவன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா? நான் தான்டா. ஜமீலாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தீ குளிப்பேன். ஒழுங்கா குளிக்கிறதே இல்ல, நீ கேட்ட கேட்டுக்கு தீ குளிக்க போறியா? எச்சி கிளாஸ கழுவுடா, எச்ச பொறுக்கின் நாய. ஜமீலா அடிபட்டுடுச்சா? நீ எதுக்கு அடிக்கிறன்னு எனக்கு தெரியும். பிச்சு புடு வந்துச்சு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இயேசுவே கர்த்தரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உன்னுடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. மெட்ராஸுக்கு வந்த நாட்டுக்குட்டிகளாக எங்களை நன்றாக மேய்த்து எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பாவங்களை கழுவீராக. ஆமென். பட்டாசு அங்க பாரு. என்னடா இவன் முட்டி போட்டு முணங்கிட்டு இருக்கா? அல்லேலூயா 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 தோத்திரமையா 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ என்ன பட்டாசு, எவ்வளவு பேர் சர்ச்சு பாரா. நம்ம 4 பேருக்கு சேர்த்து கர்த்தர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா. ஏன்டா தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறீங்க? அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்டா. ஏய் அதான்டா ரஜினிகாந்த் வீடு, அது சிலுக்கு விடுறேன். அது இந்த வீடுடா. ஏய் இந்த வீடு தான்டா. மாறுறா மேல பாவாடை ஜாக்கெட்ல கேக்குடா. ஏய் பீட்ரு, டேய் பீட்ரு, இவ்வளவு பெரிய பட்டணத்துல ஒரு பைய கூட மூட்டத்துக்கு உட்காருண்டா. மூட்டெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டோம்டா. சும்மா வளராத பீட்ரு. இந்து வந்திருப்பாரு, வீட்டுக்கு போலாம்டா. அப்புறமா இந்து கூட்டிக்கிட்டு வந்து உலகத்தையே சுத்தலாம்டா. பொள்ளாச்சி நினைச்சுக்கிட்டியா? மட்ராஸ் கொஞ்சம் ஏமாந்த ஏத்திடுவானுங்க. செத்து போவடா. குடிச்சிக்கோ. பின்னாடி புடிச்சிட்டா வா. ஏன்பா இப்படி ஆள் துணை இல்லாம வரீங்களா? பஸ்ல அடிபட்டு சாவறதுக்கா? பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணுங்களா தெரியுது, பாவம் கண்ணு தான் தெரியல. யாருக்கு கண்ணு தெரியல? If you want to die from LIC or go to Egmore railway station. ஏன் காரணம் கடிச்சா சாவு கறக்கீங்க? கார கொண்டு கண்ணு பண்ணி தெரிஞ்சிட்டு யார பார்த்து சாவு கறக்கிறது? கண்ட்ரி ப்ரூட். முட்டா. டாய் ரோட்ல போறது வரது கண்ணு தெரியலனா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஓசில கண்ணாடி மாட்டிக்கிட்டு வந்து வண்டி ஓட்டியா? ஏய் லைசென்ஸ் வச்சிருக்கடா? லைசென்ஸ் வச்சிருக்கியா? ககா புடிச்ச உடனே காசு கொடுத்துறேடா. டிச்சுட்டு வாடா உன்னை. உண்டா பேமானி அறிவு இருக்காடா? பொதுமாடு மாதிரி இருக்கியே. சிங்கப்பூர்ல வாங்க தண்டனாது. இப்படி தேர்ந்தெடுத்து நாசி பண்ணியாடா. சிங்கப்பூர் முன்ன பின்ன பாத்துருப்பியாடா? உன்னெல்லாம் செத்த காலத்துல வைக்கணும்டா. இது $500 அடே போடே. அடிங்கடா பூசி பூசி பூசி. அப்படிதான் நல்லா இருக்க கூடாது அவன். டேய் ஐயோ புதிகால மச்சிச்சிமா மச்சிப்பா. எவ்வளவு துவைச்சாலும் அழுக்கே போலடா. டேய் அதுக்கு தான் சொன்னேன் கூவத்துல குளிக்கலாம்டான்னு. கேட்டியா?
இந்து ஐயோ ஐயோ ஏந்திரா டேய் இந்து போடா இந்து யார் இந்து long lang higo that can tell when to be kill yeah it's me dide dindu it's me nonsense ai choda iga one பேர் பிடிச்சு ஏய் குடிக்காத செத்துக்கிட்டு போடுறேன் ஏய் அழற சும்மா சொன்னேன் ஆமா என்னடா இது வேஷம் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க பேருதான் மெட்ராஸ் சிட்டி ஊராது ஒருத்த பெரிய புடிங்க ஆட்டம் சும்மா சர்ன்னு கார்ல வந்து என் சூர்யா இடிச்சிட்டா இருந்தோ இழிஞ்சு இருக்கப்பா டாடி மாடு கண்ணா தெரியல அப்புறம் என்னாச்சு இந்து மயிரிலே தப்பிச்சிட்டோம் இந்து நீ நேருக்கு நேரம் பார்த்திருக்கவே முடியாது எங்க எல்லாருக்கும் சங்கூதிட்டு இருப்பானுங்க நாங்க சும்மா விடுவோமா ஆளுக்காளுக்கு அவனை கிழிச்சு கீரை பண்ணிட்டோம்ல ஆமா மாமா வந்தாச்சா அவர் வந்து ரொம்ப நேரமாச்சு உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா தெரியுமா வாங்க போலாம் இந்து ஸ்டைல ஏய் வாங்கடா அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரா உள்ள விட்டது எங்கடா இங்க ஐ ஷூட் தம் இன்டு பீசஸ் நடுவுல காரணம் என்ன அசிங்கப்படுத்தி ரவுடி நம்ம பீட்டர் ஆஸ்கர் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்